ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டார்ஜிலிங்கோட அடுத்த எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். நியூ இயர் மார்க்கெட் போயிருக்கும் போது சிங்கி ஒரு அம்மாவையும் குட்டி பொண்ணையும் பார்த்துட்டு லைட்டா சோகமா இருந்தா. அதோட தான் லாஸ்ட் எபிசோட் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல ஊகா சிங்கியை பார்த்துட்டு, என்னாச்சு, நான் உன்ன ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். எங்கன்னு கேட்டு பல்ல காட்டிட்டு சிங்கியும் போறா. பார்த்தா பீச்சுக்கு தான் கூட்டு போயிட்டு இருக்கான். நம்ம நண்டு பிடிக்க போறோம்னு சொல்லிட்டு சிங்கி பாக்குறா. அட பாவி, எல்லா நாளும் இங்கதான் இருக்கும், மறுபடியும் பீச்சுக்கே கூட்டு வந்திருக்கான். இதுல ஒரு சர்ப்ரைஸ் வேற. எனக்குலாம் நண்டு எல்லாம் பிடிக்கிறதுக்கே பிடிக்காது, தெரியாதுன்னு சொல்லிட்டு சிங்கி கத்த ஆரம்பிக்கிறா. ஊகா பாத்துட்டு, சிங்கி இங்க பாரு, முதல் நண்டை பிடிக்க. ஏய் ஆமா, நண்டு வருது. எப்படி நான் இருக்கிற இடத்துல எல்லாம் இல்லவே இல்லையேன்னு சொல்ல, பாறை கடியில மறைஞ்சிருக்கும், ஈஸியா அதை வச்சு புடிச்சிடலான்ட்டு சிங்கிக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறான். செம்மையா இருக்குடா, இதே மாதிரி நீ நிறைய தடவை வந்திருப்ப போலயேன்னு சிங்கி கேட்டுட்டு இருக்கா. சின்ன வயசுல இந்த மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைய கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி புடிச்சிட்டு இருப்பாங்களா, நான் பாப்பேன். எங்க அம்மா எப்ப பாரு பிஸியா இருப்பாங்க, வரவே மாட்டாங்க. ஒரு தடவை பாட்டி கிட்ட போயிட்டு கண்ணா பின்னான்னு அழுதேன். அடுத்த நாள் எனக்கு பர்த்டே. பாட்டி நல்லா அம்மாவை திட்டி விட்டு நானு பாட்டி அம்மா 3 பேரும் அடுத்த நாள் வந்து இங்க நண்டு பிடிச்சோம். கிட்டத்தட்ட ஹாஃப் டே ஃபுல்லா பிடிச்சோம். நான் செம்ம ஹாப்பியா இருந்தான் தெரியுமா. என் பர்த்டேலயே ஹாப்பியஸ்ட் பர்த்டேவா நான் இருந்தது அதுதான் அப்படின்னு ஊகா சொல்லிட்டு இருக்கான். சிங்கி செம்ம கியூட்டா இருக்கு ஸ்டோரி, நானும் வரேன், 2 பேரும் சேர்ந்து நண்டு பிடிக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி நண்டு பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஊகாவோட அம்மா அவங்க கடையில வேலை பார்த்துட்டு இருக்காங்க. வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் ஹேர் ஸ்டைல் எல்லாம் பண்ணி விட்டுட்டு காசு வாங்கிட்டு அவங்களுக்கு ஸ்பெஷல் கூப்பன் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க கடையை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. க்ளோஸ் பண்ணிட்டு பக்கத்துல நம்ம ஊகா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹோட்டல் வச்சிட்டு இருக்காங்கல்ல, ஃபர்ஸ்ட் ஹோட்டலுக்கு போறாங்க. கொடுக்க வேண்டிய காசெல்லாம் கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி. நியூ இயர்க்கு குட்டியா கிஃப்ட் ஒண்ணு கொடுக்குறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வேலையை முடிச்சிட்டு என்னோட பார்லருக்கு வந்துருன்னு சொல்றாங்க. அடுத்து அதே மாதிரி இன்னொரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கும் போயிட்டு காசையும் கொடுத்துட்டு கிஃப்டா பார்லருக்கு வா அப்படின்னு சொல்றாங்க. அந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் பார்லருக்கு வந்துட்டாங்க. அந்த 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டிக்குன்னு சொல்லிட்டு ஊகாவோட அம்மா எல்லாருக்கும் ஸ்பெஷல் நியூ இயர் ஹேர் ஸ்டைல் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. சூப்பர்ல, கலக்கிட்டல அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும், பரவாயில்லடி, இந்த தடவை உன் லைஃபே மாறிடுச்சு, நியூ இயர்க்கு நீ ஹாப்பியா இருந்து இப்பதான் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்ல, ஆமா, ஏன்னா நான் முன்ன மாதிரி கிடையாதுடி, எனக்குன்னு இப்போ ஒரு கடன் கூட இல்ல, எல்லா கடனையும் அடைச்சு முடிச்சுட்டேன். கடன் இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு சத்தியமா எனக்கு ஞாபகமே இல்ல, மறந்தே போயிடுச்சு. இப்பதான் அதை ஃபீல் பண்றேன், ரொம்ப ரொம்ப நிம்மதியா இருக்கு. அதனால உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு நான் ட்ரீட் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்ல, அப்படியா, என்ன மிதக்கிற மாதிரி இருக்கவன பாக்கும் போது அவங்க கேக்குறாங்க. நிஜமாவே மிதந்துட்டு தான் இருக்கேன்னு ஊகாவோட அம்மா பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறாங்க. நீங்க 2 பேரும் இல்லனா என்னால அதை பண்ணிருக்கவே முடியாது. சோ உங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸா இருந்துட்டு எனக்கு பேக் போனா இருந்திருக்கீங்க. என்னைக்குமே என் வாழ்க்கையில உங்களை மறக்க மாட்டேன் அப்படின்னு ஊகாவோட அம்மா சொல்ல, ஃப்ரெண்ட்ஸும் பயங்கரமா வந்து ஹாப்பி ஆயிடுறாங்க. என் வாழ்க்கையில எனக்கு மட்டும் ஏன் இப்படி கஷ்டம் வந்துட்டு இருக்கு, நான் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க, நான் மட்டும் ஹாப்பியா இருக்கவே கூடாதா என்ன, மாறி மாறி கஷ்டம் வருதுன்னு. ஆனா அதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும்னு நான் யோசிச்சதே இல்லைன்னு சொல்லிட்டு ஊகா அம்மா சொல்லிட்டு இருக்க. பாட்டி சொல்றாங்க, இதுக்கும் மேல எனக்கு என்ன கவலை, நிம்மதியா போய் சேர்ந்தா கூட கவலை இல்ல, என் பொண்ணு ஹாப்பியா இருக்கா அப்படின்னு. உடனே அங்க இருக்கிற எல்லாரும் வாங்க வாங்க வாபஸ் வாங்கன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்க. சரி சரி, நான் எங்கேயும் போறது இல்ல, நிறைய வருஷம் உங்க கூட இருந்து என் பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கிறத பாக்க போறேன் அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. இங்க ஊகாவும் சிங்கியும் அங்க இருக்கிற மார்க்கெட்ல சுத்தி வந்துட்டு இருக்கும் போது பலூன்லாம் அந்த கன்ல ஷூட் பண்ணுவாங்கல்ல, ஷூட் பண்ணா டாய்ஸ் எல்லாம் கிடைக்குமே, அதை பார்த்துட்டு உனக்கு என்ன பொம்மை வேணும் அப்படின்னு ஊகா கேக்குறான். பொம்மையா, என்ன பார்த்தா மொக்கையா இருக்கா, நம்ம வாங்குறதையும் வந்துட்டு உருப்படியா வாங்கணும்டா. அங்க பார்பிக்யூட ட்ரே இருக்கு பாரு, அந்த ட்ரே வாங்கணும்னா நம்ம கறிய பார்பிக்யூ பண்ணி சாப்பிடலாம்ல. ஆனா அதுக்கு முதல்ல எல்லா பலூனையும் ஒன்னா அடிக்கணும், உனக்கு அந்த அளவுக்கு திறமை இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. என்னை பத்தி உனக்கு தெரியல, இப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஊகா கையில கன் எடுக்கிறான். சட்டு போட்டுன்னு அந்த லைன்ல இருந்தா அத்தனை பலூனையும் ஒரு வட்டமா அடிச்சு நொறுக்கிடுறான். சூப்பர்ப்பா, நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவன் இருக்குல்ல பார்பிக்யூ பிளேட், அதை கொடுத்துடுறாங்க. எனக்கு அந்த பொம்மையும் வேணும் அப்படின்னு சிங்கி கேக்குறா. சார், 2 கன்னை ஒரே டைம்ல யூஸ் பண்ணலாமான்னு நம்ம ஊகா 2 கையிலயும் ஒரு பக்கம் கன்னை வச்சுட்டு அவன் பாட்டுக்கு அடிச்சு நவுத்திட்டு இருக்கான். அடுத்த 2 பலூன் செட்டு ஃபுல்லா அடிச்சு முடிச்சிடுறான். கடைக்காரரே ஷாக் ஆயிடுறாரு. பொம்மையை எடுத்து கையில கொடுத்துடுறாரு. எப்பா, யாருப்பா நீ அப்படின்னு கேட்டுட்டு சிங்கி வேற ஏதாவது பொம்மை வேணுமான்னு கேட்க, தம்பி தம்பி, நாங்கெல்லாம் சின்ன பிசினஸ் பண்றோம்ப்பா, என் பொழப்புல மண்ணலி போடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கும்பிடே போட்டுடுறாரு கடைக்காரரு. சுத்தி நின்று நிறைய பேர் வேடிக்கை பார்த்து கையெல்லாம் தட்டிட்டு இருக்காங்க. சரி, எனக்கு வியாபாரமாவது தேடி கொடுத்திருக்கேன்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஊகாவும் சிங்கியும் சிரிச்சுட்டே அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க பலூனை கையில வாங்கிட்டு. அடுத்து எங்க போறோம் அப்படின்னு சிங்கி கேட்டுட்டு இருக்கா. இங்க பார்த்தா வீட்டுக்கு வந்துடுறாங்க. பாட்டியும் அம்மாவும் சேர்ந்து விதவிதமா சமையல்லாம் பண்ணிட்டு இருக்க. இங்க சிங்கி, ஊகா, அப்புறம் அவங்க அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் நம்ம ஊகாவோட ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாரும் ஒன்னா வந்திருக்காங்க. மோமோஸ் எல்லாம் ஒன்னா பண்ணி கலக்கலா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சிங்கி முதல் தடவையா மோமோ பண்றா போல, சுத்தமா அவளுக்கு ஒண்ணுமே வரல. எப்பவுமே வேலைக்காரங்க தான் பண்ணுவாங்களா, உள்ள என்ன இருக்குன்னு கூட எனக்கு தெரியாதுன்னு சிங்கி சொல்லிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் பிங்கோட தங்கச்சி இருக்கால, அவளுக்கு இன்னைக்கும் வேலை இருக்கு. வேலை பார்த்துட்டே இருக்கும் போது அவளோட அண்ணன் அங்க வந்துடுறான், பிங்க் வந்துடுறான். எனக்கு இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க என்ன அப்படின்னு சொல்ல, தெரியும் நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. இன்னைக்கு அங்கிள் ஆண்டி வீட்டுல இல்லன்னு அவன் கேட்டுட்டு இருக்கான். அவங்க ட்ரிப்பு போயிருக்காங்க, அவங்க எப்பவே என்ன கூட்டு எல்லாம் போக மாட்டாங்க, நான் அதனால இதெல்லாம் எதிர்பார்த்ததே இல்லைன்னு அவ சொல்லிட்டு இருக்கா. நான் நிறைய சாப்பிடறதுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன்,
சேர்ந்து சாப்பிடலாமான்னு பிங்கு கேக்குறான். ஓகேனான்னு சொல்லிட்டு அவளும் சேர்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிறா. 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே இவளை பாக்குறதுக்கு ரொம்ப பாவமா இருக்கு பிங்குக்கு. என்னாலதான் அப்படிலாம் நடந்துருச்சு, சாரிமா அப்படின்னு சொல்ல. என்ன சொல்லிட்டு இருக்க, உன்னை என்னைக்குமே நான் பிளேம் பண்ணதே இல்ல, நம்ம வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம சரி பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாம ரொம்ப ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்குதான் நான் ஒரு ஹாப்பியான நியூ இயர்ல இருக்கேன், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஜாலியா சாப்பிட ஆரம்பிச்சிடுறா. இங்க ஊகா வீட்டுல வெடிலாம் வச்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஜாலியா அதெல்லாம் பாத்துட்டு வெடிலாம் வெடிச்சிட்டு சாப்பிடுறதுக்கு உள்ள வந்துடுறாங்க. ஊகாவோட அம்மா சிங்கிக்கும் ஊகாக்கும் ஆளுக்கு ஒரு ரெட் பாக்கெட் குடுக்குறாங்க உள்ள காசெல்லாம் வச்சு. அதே மாதிரி பாட்டியும் குடுக்குறாங்க. சிங்கி பாக்குறா, அங்க நானும் உங்களுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன், பாட்டி உங்களுக்கு, ஆன்டி உங்களுக்குன்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் கிஃப்ட் குடுக்குறா. அவங்க 2 பேரும் பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறாங்க. ஊகா பாக்குறான், சிங்கி எனக்கு ஒண்ணு வாங்கி வைக்கலான்னு கேட்க, இல்லன்னு சிங்கி சொல்றா. நம்ப மாட்டேன், கண்டிப்பா நீ ஏதாவது வச்சிருப்ப அப்படின்னு ஊகா சொல்ல. சரி அப்ப சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குல்ல, வாய் மூடு அப்புறம் தர அப்படின்னு சிங்கி சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே, அடுத்து நம்ம எல்லாம் வெடி வைக்கிறத பாக்க போலாமான்னு கேட்க சிங்கி சொல்றா, நானும் ஊகாவும் எங்க பூனைக்குட்டி டாட்டா இருக்குல்ல, அதுக்கு சாப்பாடு வைக்கிறதுக்கு போக போறோம், ஸ்பெஷல் சாப்பாடு இன்னைக்கு நாங்க அதுக்கு வைக்க போறோம்னு சொல்லிட்டு இருக்க. பாட்டிய பார்த்து நம்ம ஊகா அம்மா நம்ம போலாமான்னு கேக்குறாங்க. நாளைக்கு நியூ இயர் நல்லா ஃபுல்லா ரெஃப்ரெஷிங்கா ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா இன்னைக்கு நான் சீக்கிரம் தூங்கணும், சோ நான் தூங்க போறேன் அப்படின்னு பாட்டி சொல்லிடுறாங்க. அப்ப நான் என் ஃப்ரெண்ட்ஸோடய போய்க்கிறேன் அப்படின்னு ஊகாவோட அம்மா சொல்லிடுறாங்க. அதே மாதிரி ஊகாவோட அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸும் அவங்க வீட்டுல ஹாப்பியா நியூ இயர் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க சிங்கியும் ஊகாவும் நேரா கிளம்பி பூனைக்குட்டிக்கு சாப்பாடு வைக்கிறதுக்கு வந்துடுறாங்க. அந்த மோமோ சூப் தான். அதை எடுத்துட்டு பூனைக்குட்டி டாட்டாவை கூப்பிட, டாட்டா வருது, கூடவே இன்னொரு பூனையும் சேர்ந்து ஓடி வருது. சிங்கி பாக்குறா, அடி பாவி அதுக்குள்ள உனக்கு பாய் ஃப்ரெண்டா, கலக்குறன்னு சொல்ல. ஊகா பாக்குறான், பரவாயில்லையே நீ ரொம்ப வேகமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். 2 பேரும் பூனைக்குட்டிக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப யாரோ ஒருத்தங்க கையில ஏதோ ஒரு பெட்டி மாதிரி எடுத்துட்டு மாடியில ஏறிட்டு இருக்காங்க. யாருனே நமக்கு முகத்தையே காட்டல. ஆனா சிங்கியும் ஊகாவும் அடுத்து வெடியெல்லாம் வெடிக்கிறத பாக்குறதுக்காக அந்த ஊர்ல குளம் பக்கமா இருக்கு, அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. ரொம்ப குளிர ஆரம்பிக்குதுன்னு ஊகா அவளுக்கு தண்ணி எல்லாம் எடுத்து பிளாஸ்க்ல ரெடியா வச்சிட்டு இருக்கான். கொதிக்க கொதிக்க அதை எடுத்து ஊதி ஊதி அவளுக்கு கொடுத்துட்டு இருக்கான். உங்க ஊர்ல இல்லையேன்னு சொல்லிட்டு உனக்கு ஃபீலிங்கா இருக்கா அப்படின்னு ஊகா கேட்க, அப்பாவே இருக்க மாட்டாரா, எப்ப பாரு நானும் அம்மாவும் தான் இருப்போம், எப்பாரு ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருப்போம், வேற எதுவுமே பண்ண மாட்டோம் நியூ இயர் அன்னைக்கு. அம்மா இல்லாம போனதுக்கு அப்புறம் அது கூட கிடையாது. அப்புறம் இப்ப பாரு அப்பாவும் மாட்டிக்கிட்டாரா, என் அங்கிள் மட்டும் எனக்கு ரெட் பாக்கெட் ஒண்ணு அமைச்சிருக்காரு. ஆனா பாரு யாருமே இல்லாத இந்த நேரத்துல தான் நான் இவ்வளவு சூப்பரா ஸ்பெஷலா நியூ இயர் செலிப்ரேட் பண்ணிருக்கேன். மோமோஸ்குள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கேன், எப்படி எல்லாம் செய்வாங்கன்னு கண்டுபிடிச்சிருக்கேன், ஏன் நானே செஞ்சு நானே இதை சாப்பிட்டிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஊகா பாக்குறான், நீயே செஞ்சு நீயே சாப்பிட்டியா, நீ பண்ண மோமோலாம் தண்ணியோட கரைஞ்சிருச்சு, அதெல்லாம் நான் தான் எடுத்து பாதியை குடிச்சேன், நீ சாப்பிட்டதெல்லாம் நாங்க பண்ண மோமோன்னு சொல்ல. பொய் சொல்லி தெரியாது அப்படின்னு சிங்கி சொல்லிட்டு இருக்கா. ஊகா அவளுக்கு மறுபடியும் தண்ணி ஆறிடுச்சு பாருன்னு கொடுக்க, கொஞ்சோண்டு குடிச்சிட்டு மறுபடியும் நம்ம ஊகாட்டே கொடுத்துடுறா. ஊகா அந்த தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு 2 பேரும் வான வேடிக்கை எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. அப்போ மெங்க இருக்கான்ல, சிங்கிக்கு கால் பண்றான் ஹாப்பி நியூ இயர் சொல்றதுக்கு. பக்கத்துலயே ஊகாவை பாத்துட்டு, உனக்கும் ஹாப்பி நியூ இயர்ரா, ஒரு தடவை நீ ஊருக்கு வந்த நான் உனக்கு ட்ரீட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றான். சிங்கி குளிருதுன்னு சொல்ல வேகமா அவளுக்கு மஃப்ளர் எல்லாம் எடுத்துட்டு ஊகா மாட்டி விட்டுட்டு இருக்கான். ஓகே தானே அப்படின்னு. ஏண்டா ஊகா, நான் அடுத்த வருஷம் நியூ இயருக்கு என்ன பண்ணுவேன், இங்க வருவேனா அப்படின்னு கேக்குறா. ஊகா பாக்குறான், நீ எடுக்கிற முடிவை பொறுத்து இருக்கு, உனக்கு தான் எல்லாத்துக்குமே ஒரு பிளான் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஒருவேளை எல்லாமே நல்லபடியா போச்சுன்னா அடுத்த வருஷம் நியூ இயருக்கு நான் கண்டிப்பா இங்க வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீ என்ன நினைக்கிறியோ அதை பண்ணு, கண்டிப்பா நான் அதை தடுத்து நிறுத்த மாட்டேன், எதுவும் குறுக்க கட்டைய போட மாட்டேன் அப்படின்னு ஊகா சொல்லிட்டு இருக்கான். 2 பேரும் ஒருத்தங்க ஒருத்தங்க பாத்துட்டே இருக்காங்க. பார்த்தா கரெக்டா அப்பன்னு பார்த்து ஊகாவோட 2 ஃப்ரெண்ட்ஸும் வந்துடுறாங்க. கையில நிறைய மாத்தாப்பு வெடின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஊகாவோட அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களும் நிறைய வெடி பாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறாங்க. ஊகாவோட அம்மா தான் வெடிலாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க போல. எல்லா வருஷமும் நான் வேடிக்கை பார்ப்பேன், நீங்க வாங்கிட்டு வருவீங்க, இந்த வருஷம் என்கிட்டயும் காசு இருக்கு, உங்க எல்லாருக்கும் சேர்த்து நானே வெடி வாங்கிட்டேன்னு சொல்ல அத்தனை பேரும் ஜாலியா ஃபேமிலியா சேர்ந்துட்டு வெடி வெடிக்க போயிடுறாங்க. ஊகாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பக்கம், அங்க ஃபேமிலி அம்மா அப்பா எல்லாம் சேர்ந்து ஒரு பக்கம்னு சொல்லிட்டு மாறி மாறி வெடி வெடிச்சிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு இந்த வருஷம்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுதல் இருக்கு. எங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரும், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லபடியா சந்தோஷமா நல்லபடியா இருக்கணும். அது மட்டும் இல்லாம எங்க குடும்பத்துல இந்த கடை இருக்குல்ல, இன்னும் பெருசா பெருசா வளரணும், நிறைய லட்சக்கணக்கான கஸ்டமர்ஸ் எல்லாம் சேரணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வேண்டிட்டு இருக்காங்க. திடீர்னு பின்னாடி திரும்பி பாரு அப்படின்னு ஊகாவோட அம்மா ஃப்ரெண்டு கூப்பிட திரும்பி பார்த்தா அந்த இடத்துல பயங்கரமா நெருப்பு பரவிட்டு இருக்கு. ஊகாவோட வீடு பத்திட்டு எரிய ஆரம்பிக்குது. ஊகாவோட அம்மா பதறிட்டு உள்ள போறாங்க. வீடு முழுக்க கிட்டத்தட்ட உள்ள எரிஞ்சிட்டு இருக்கு. ஐயோ பாட்டி உள்ள இருக்காங்கன்னு ஊகாவோட அம்மா கத்திட்டு ஊகாக்கு போன் பண்றாங்க. ஊகா ஓடி வரான். அவங்க அம்மாவை தடுத்து நிறுத்திட்டு பாட்டியை காப்பாத்துறதுக்கு மேல தண்ணி ஊத்திட்டு நேரா உள்ள ஓடி போயிடுறான். அப்படியே பயங்கரமா எரிஞ்சிட்டு இருக்கு. பாட்டி காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு ரூம்குள்ள கத்திட்டு இருக்க. ஊகா போறவன் வேகமா பாட்டியை தூக்கிக்கிறான், உப்பு மூட்டை மாதிரி தூக்கிக்கிறான். வெளியே வரலான்னு பார்த்தா எல்லா இடத்துலயும் நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. பக்கத்துல ஏதோ ஒண்ணு கை கிட்ட இருக்கு, அதையும் ஊகா எடுத்துக்கிறான். அப்புறம் ஃபயர் ட்ரக் வந்து அணைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஊகா அதுக்குள்ள வேகமா பின்வாசல் கதவை உடைச்சிட்டு அந்த வழியா ஓடி வந்துடுறான்.
வேகமா ஊகாவோட அம்மா பாட்டியை காப்பாத்த ஊகா மூச்சு திணறி நின்னுட்டு நம்ம சிங்கிய பாக்குறான். ஏதோ ஒன்னு எடுத்துட்டு வந்தான்ல, அது அவளோட லேப்டாப்பா. சிங்கியும் லேப்டாப் எடுத்துட்டு வந்துட்டேன்னு கையில குடுக்குறான். சிங்கிக்கு இந்த நிலைமையில கூட அதை எடுத்துட்டு வந்திருக்கானேன்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. அப்படியே ஷாக் ஆயிட்டு பாத்துட்டே இருக்கா. பாட்டிக்கு தனியா பக்கத்து வீட்டுக்கு கூட்டு போயிட்டு போத்திலாம் விட்டுட்டு தண்ணி குடிங்கன்னு சொல்லிட்டு குடுத்துட்டு இருக்காங்க. ஊகா பயங்கர நர்வஸா இருக்கத பாத்துட்டு பாட்டி நீ குடின்னு அவனை சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு. எனக்கு ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு கையில எல்லாம் பயங்கரமா அடிபட்டு இருக்கு. போய் ஃபயர் ட்ரக் வந்தாங்கல்ல, அவங்க கிட்ட கேட்க உள்ள வந்துட்டு டாக்ஸிக் கெமிக்கல் நிறைய இருக்குப்பா, இப்போதைக்கு உள்ள போகாதீங்க, அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஊகா அங்க இருந்து மறுபடியும் வீட்டுக்கு வரான். ஊகா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறாங்க. நாங்க ரூம்லாம் ரெடி பண்றோம், இங்க தங்கிக்கோங்க, ரூம்லாம் போகாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஊகாவோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல சிங்கிக்கு, அவனோட ரூம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கான். நீ போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நானும் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன்னு ஊகாவும் அங்க இருந்து கிளம்பிடுறான். ஊகாவோட பாட்டியும் அவங்க அம்மாவும் ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்க, ஊகாவோட அம்மா கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நாங்க இருக்கோம்ல, நம்ம எல்லாம் குடும்பம் மாதிரி பாத்துக்கலாம்டி, ஃபீல் பண்ணாதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க நம்ம சிங்கி குளிச்சதுக்கு அப்புறமா ஊகா நேரா உள்ள போறான். ஓகே தானே, எல்லாம் பிரச்சனை இல்லல்ல அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். சிங்கி பாக்குறா, நீ சொல்றா நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. நான் நல்லாதான் இருக்கேன், எனக்கெல்லாம் பெருசா அடி இல்லைன்னு சொல்லிட்டு கைய காட்டுறான். கையில எல்லாம் அங்கங்க சுட்டு புண்ணா இருக்கு. ஏன்டா அப்படி போய் சொல்றேன்னு அவ கைய பாத்துட்டு இருக்கா. ஏய் நான் ஸ்ட்ராங்கான ஆளுன்னு உனக்கு தெரியும்ல, இதெல்லாம் எனக்கு ஒரு மேட்ரே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஊகா சொல்லிட்டு இருக்கான். சிங்கிக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஊகா நிஜமாவே சொல்லு, நீ ஓகேவா அப்படின்னு கேட்டு அழுதுட்டே அவனை பாத்துட்டு இருக்கா. ஊகா திரும்பி என்ன பிரச்சனை உனக்கு, கொஞ்சமா ஐஸ் எடுத்துட்டு வந்து கையில வச்சா எல்லாமே சரியாக போகுது, இதுக்கு போய் யாராவது ஃபீல் பண்ணுவாங்களான்னு கேட்க சிங்கி அழுதுட்டே அமைதியா எதுவும் சொல்லாம இருந்துட்டு இருக்கா. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.